ஹீரோவோட அக்காவை பொண்ணு பார்க்க வர அன்னைக்கே செருப்பை ஹீரோவை காவலுக்கு வெளியே நிற்க சொல்றாரு. ஹீரோ எங்க வேலை செய்யறாருன்னு கேட்டுட்டு ஏதோ ஒரு டிகிரி படிச்சா இந்த மாதிரி வேலைக்கு தான் போகணும்ட்டு ஹீரோவை மட்டும் தட்டுறாரு. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா இவரை தான் அவங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பகல்லே உனக்கு என்ன டீ வேண்டி கிடக்குதுன்னு ஹீரோவை திட்டுறாரு. ஹீரோ எது செஞ்சாலும் அதுல ஒரு குத்த கண்டுபிடிச்சிட்டே இருக்காரு. ஹீரோ பஸ்ல போறதையும் கலாய்கிறாரு. அதனால ஒரு பைக் வாங்கினா ஃபேமிலி என்ன பின்னாடி ஓடியா வருவாங்கன்னு கேட்கிறாரு. அவங்க அக்கா காசியா வாங்கி கொடுத்த கிரீம் பண்ணியும் குப்பையில போட்டுடுறாரு. இவர் லவ் பண்ற விஷயத்தையும் வீட்டுல மாட்டி விட்டு திட்டு வாங்க வைக்கிறாரு. ஹீரோட மாமா வந்தாலே ஹீரோக்கு அடிதான் படுது. ஹீரோ ஒரு கார் வாங்கி வராரு. அந்த காரை பார்த்துட்டு இவர் நக்கலா சிரிக்கிறாரு. இதனாலதான் ஹீரோக்கு அவங்க மாமாவை பிடிக்காது. வேலை போன விஷயத்த ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. ஆனா அவங்க காதுல ஹெட்ஃபோன் போட்டிருக்கதால அவங்களுக்கு கேட்கல. படிக்கிறதுக்கு லேப்டாப்பும் வைஃபை கனெக்ஷன் கேட்கறாங்க. இவருக்கு எப்படி இதெல்லாம் சமாளிக்க தெரியாம ரொம்ப டென்ஷனா தனியா புலம்பிட்டு இருக்காரு. அவங்க அம்மா டூர் போறதுக்காக இவர் எக்ஸ்ட்ராவா இட்லி வச்சு கவனிக்கிறாங்க. எனக்கு இட்லியே வேணான்னு அவர் எழுந்து ஓடிடுறாரு. காசு இல்லாம கஷ்டப்படுறதால இப்ப குபேரன் என்ற ஃபினான்ஸ் கிட்ட இருந்து 20,000 ரூபாய் கடன் வாங்குறாரு. அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துட்டு இப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. கடனை கொடுக்கலன்னா கான்டாக்ட்ஸ்ல இருக்க எல்லாருக்கும் கால் பண்ணி திட்டுவாங்களாம். இதான் கடனை கட்டிடுவல, எதுக்கு டென்ஷன் ஆகிறான்னு ஃப்ரெண்ட் கேட்கிறாரு. அப்பா வீடு சரி பண்ண சொல்லியிருப்பாரு. ஆளுங்களை கூட்டு வந்து வேலை செய்யற மாதிரி நடிக்கிறாரு. வைஃபுக்கும் அவங்க அம்மாக்குமே காசு சரியா போயிடுது. வேலைக்கு போகாம பார்க்ல சும்மாவே இருப்பாங்க. அவங்க கூட போய் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. இன்டர்வியூல செலக்ட் ஆகுறாரு. வேலையை 2 நாள்ல கொடுக்கறதா சொல்றாங்க. ஹீரோ சந்தோஷப்படுறாரு. ஹீரோட மாமாக்கு சைனா ப்ராஜெக்ட் ஓகே ஆகிற மாதிரி இருக்கு. அதுக்கு நீ தான் லீட் பண்ணணும். அதனால சீக்கிரமா சைனீஸ் கத்துக்கோன்னு சொல்றாங்க. ஹீரோட அக்கா வீட்டுக்கு வந்திருக்காங்க. எங்க வேலை போன விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு பயப்படுறாரு. அப்பதான் இவங்க வைஃப் பிரெக்னெண்டா இருக்கிறதுக்கு கங்க்ராட்ஸ் பண்றாங்க. ஹீரோட மாமா அவங்க அக்கா குண்டா இருக்கிறதா சொல்லி சாப்பாடு குறைக்க சொல்றாரு. இனிமேல் டெய்லி நீ 2 சப்பாத்தி தான் 3 வேலையை சாப்பிடணும்னு சொல்லியிருப்பாரு. அதுக்காக தான் இவங்க எங்க கோச்சிட்டு வந்திருக்காங்க. நான் நல்லா சாப்பிட்டு போலான்னு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அம்மாவும் உனக்கு நல்ல நான்வெஜ்ஜா நான் சமைச்சு போடுறேன், நீ நல்லா சாப்பிடுன்னு சொல்றாங்க. ஹீரோ கிட்ட காசே இல்ல. அம்மா அக்காக்கு அரிசி பருப்பு சாதம் ரொம்ப பிடிக்கும், அதை செஞ்சு கொடுன்னு சமாளிக்கிறாரு. ஹீரோ மாமா அக்காவை பார்க்கலான்னு வீட்டுக்கு வராரு. இந்த திரு சின்னதா இருக்கு, என் காரை உள்ள போகாதுன்னு புலம்பிட்டு இருக்காரு. அப்ப அங்க தண்ணி பிடிச்சிட்டு இருக்கவங்களோட குடத்தை ஏத்திடுறாரு. அங்க இருக்க லேடிஸ் இவர்கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க. ரோட்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்ப பால் வந்து ஒரு மூக்குல பட்டு அடிபட்டுடுது. நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டா வலி குறையன்னு பாட்டி சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோ கலாய்க்கிறாரு. கோழிக்கும் வலிக்கும் என்ன சம்பந்தம்னு. அவங்க அம்மா அதுதான் உண்மையா போய் நாட்டுக்கோழி வாங்கிடுவான்னு சொல்லி அவர் கடைக்கு அனுப்புறாங்க. இன்னைக்கு சண்டே கூட்டமா இருக்கும், நான் லேட்டா தான் வருவேன், உங்களுக்கு பரவாயில்லையான்னு கேட்கிறாரு. குடும்பமே பரவாயில்லன்னு சொல்லிடுறாங்க. கறிக்கடையில கடன் கேட்பாரு. ஆனா அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. பார்க் ஃப்ரெண்ட்ஸை கூட்டு சேவை சண்டைக்கு போறாரு. சண்டையில ஜெயிச்சிச்சுன்னா 2 சேவல் கிடைக்கும்னு. அதுக்குள்ள குபேரன் ஃபினான்ஸ்ல இருந்து ஹீரோக்கு கால் பண்ணி காசு கட்டலன்னு திட்டுறாங்க. ஃபேமிலிக்கு கால் பண்ணி திட்டுவேன்னு மிரட்டுறாரு. ஹீரோ கடனுக்கு தான் அந்த சேவலை வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஆனா சண்டையில சேவல் இறந்து போனதால உயிரோட இருக்க சேவலை தூக்கிட்டு போலான்னு பாக்குறாரு. அதுக்குள்ள சண்டை நடக்குது. இப்ப போலீஸ் இவங்களை துரத்திட்டே வருது. ஃபினான்ஸ்காரன் கால் பண்ணும்போது எல்லாரும் காலும் பிஸில இருக்கணும்னு பார்க்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கால் பண்ணி பேச வைக்கிறாரு. ஹீரோ வேலை செஞ்ச கம்பெனில இருக்க ஃப்ரெண்டு கால் பண்ணி 30,000 ரூபாய் கடன் கேட்கிறாரு. அவங்களும் எல்லாருமா சேர்ந்து ஹீரோக்கு 30,000 ரூபாய் அனுப்பி விட்டுறாங்க. இப்ப அந்த லோனை முடிச்சிடுறாரு. ஹீரோ தூக்கிட்டு வந்த சேவலை தான் இப்ப வீட்டுக்கு கிளீன் பண்ணி எடுத்துட்டு போறாரு. நாட்டுக்கோழி ரொம்ப வெந்திருக்கு, எனக்கு வேணாம், கலோரிஸ் கம்மியா இருக்க சப்பாத்தியை சாப்பிடுறேன்னு சொல்லிட்டாரு. இதுக்காகவா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு ஹீரோ கடுப்பாகிறாரு. நான் ஹீரோட ஆபீஸ்க்கு ஆர்டர் கொடுக்கறதுக்காக நாளைக்கு காலையில வரேன்னு சொல்றாரு. ஐயோ, இவர் வந்தா வேலை போன விஷயம் தெரிஞ்சிடுமேன்னு ஹீரோ பயங்கரமா பயப்படுறாரு.